திரு ராம்கி, ஓபிசியோடைய வாக்கு சதவீதத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுனால பாஜக எடுத்த பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு அவர் சொல்றார். இது அவங்களுக்கு ஆனா தேர்தல் ஆதாயத்தை கொடுக்குமா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி? அடுத்து வர ஒரு 50 ஆண்டுகளுக்கு இதுதான் வந்து அரசியல் ரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் தான் இன்னும் மையமா இருக்க போகுது. 50 ஆண்டுகளுக்கு இதுதான் இருக்க போகுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமாவே இந்த செய்திகள் பேசப்பட்டது. ஏன்னா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தான் காங்கிரஸ் தான் முன்வைத்தது இந்த விஷயத்த. அது தொடர்ந்து பரவலான பேச்சுகள். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாஜக கிடைத்த சர்க்கிளுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். RSS வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்லும் போது பாஜக அவங்களோட முரண்பட்டாங்க. ஆமா, வேணான்றதுல உறுதியா இருந்தாங்க பாஜக. ஆனா இது வந்து இதுதான் அரசியல், இதுதான் யதார்த்தம். ஆனாலும் வந்து ஒரு சாதியை கடந்தவர்களுக்கு இது நிச்சயமா அதை வந்து ஒரு பெரிய பின்னடைவு, கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே சாதி ஒழிப்புங்கிறது ஒரு பெரிய முக்கியமான இடம். அந்த இடத்துல சாதி ஒழிப்பு அரசியல் அடிப்படையாக தான் திராவிட இயக்கமே கட்டமைக்கப்பட்டது. ஸோ அதனால் அது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் ஆக்சுவலாக. பட் இதை எப்படி செயல்படுத்த, அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தமிழ்நாடு அளவுன்னு கேட்கும்போது அவர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பாஜக இருக்குது. எல்லாரும் மேற்கு பக்கம் போகும்போது நாமளும் அந்த பக்கம் போவோங்கிற பாஜக முடிவு எடுக்குது, அவ்வளோதான். நீங்கள் இதை செய்து முடிப்பீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க கிட்டே விடை கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் ப்ரெஷர் வந்து திமுக மேல இருந்தது, நீங்க ஏன் எடுக்கலன்னு. அதை நான் மாறுபட்டு பார்க்குறேன். அதாவது ராமதாஸ் கேட்டாரு. ஆமாம், திமுகவுடைய நிலைப்பாடு வந்து அதுதான் வந்து யதார்த்தம். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒட்டி நடத்துவதா அதுதான் அர்த்தம். ஆனால் அதற்கு முன்னாடி திமுக மத்தியில் திமுக கூட்டணி மத்தியில் ஒரு தயக்கம் இருந்தது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் எடுப்பதற்கு ஒரு பெரிய கணக்கெடுப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி இருந்தால் போதும், எடுக்கலாம். ஆனால் அதை எடுப்பதால் அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் மாறும். அதை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக திமுக கூட்டணி தயக்கமாக இருந்தது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாலை தூக்கி சென்ட்ரலில் போட்டாங்க. அவங்க எடுத்தாலும் பொலிட்டிக்கல் கிளைமேட் மாறதான். ஆமா, மாறதான் செய்யும். அதை இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவருடைய அறிக்கையிலே சொல்லுங்க. அவங்க சொல்லும்போது மத்திய அரசுக்கு பாராட்டுகள் சொன்ன பிறகு அதே நேரத்தில் தமிழ்நாடு அளவில் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். தமிழ்நாடு அரசு அதை நோக்கி செயல்பட வேண்டும் சொல்றாரு. அதுதான் உண்மையிலே டாக்டர் ராமதாஸோட கருத்து சரியான கருத்து. ஏன்னா எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு எல்லாருமே ஒருமித்த அளவில் கருத்துக்காக எல்லாரும் வரவேற்கிறார்கள். ஆனால் செயல்படுத்துவது நிறைய சிக்கல்களா இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க தமிழ்நாடு, அதாவது மக்கள் தொகை, தங்கள் சமூகத்து மக்கள் தொகை குறைஞ்சா தங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையும், தங்கள் சமூகத்து மக்கள் தொகை உயர்ந்திருந்தா பிரதிநிதித்துவம் உயரும் அப்படின்னு தானே அவங்க நம்புறாங்க. அந்த யதார்த்தத்தை ஏத்துப்பாங்களா ஒருவேளை இந்த அறிவிப்புகள்? அதுதான் ரொம்ப சிக்கல். இப்போ இந்த இடத்துல வந்து கிரிமி லேயர்ங்கிற ஒரு விஷயம் வரும். அது வந்தாலே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டிலையும் பரவலாக ஒரு சில மெஜாரிட்டி சமூகங்கள் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் உள்ள மக்கள் தொகை உள்ள மெஜாரிட்டி சமூகங்கள். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் ரவீந்திர துரைசாமி பல இடங்களில் பேசியிருக்காரு, சமூக நீதி எளிய சுரட்டி எடுப்பெல்லாம் பேசினார். ஸோ அது என்னன்னா அவர் சொல்ல வந்து என்னன்னா, இங்கே பிற்படுத்தப்பட்ட பகுதியில் சிறுபான்மை சமூகம்னு இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப மெச்சூர்ட் ஸ்டேட் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும். அங்கே இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே நம்மளால வந்து இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்கள்லே சிறுபான்மை வகுப்புக்கு நம்மளால வந்து உறுதி செய்ய முடியாத அந்த நேரத்தில் இப்படி ஒரு மெஜாரிட்டியன் பாலிடிக்ஸ் உள்ள வருது இல்லை. இப்போ அதுதானே காங்கிரஸ் கையில் எடுக்கிறாங்க. எங்கே போனால் பெரும்பான்மையான சார் இங்கே பாருங்க 4 பேர் இருக்காங்களா, அதில் எத்தனை பேர் ஓபிசின்னு பாருங்க. இந்த மன ஓட்டம் வந்து இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை, இதுதான் பெரிய ப்ரெஷரா மாறுது. பாஜக ப்ரெஷரா மாறுது, நிச்சயமா ப்ரெஷரா மாறுது. ஆனால் இது ஆரோக்கியமான விஷயமே கிடையாது ஆக்சுவலா. இது இப்படி போவே கூடாது. நம்ம எப்படி ஒரு இது ஒரு இன்னொரு அரசியல், இது இன்னொரு பூதம் ஆக்சுவலா. எப்படி நீங்க மதவாத அரசியல், இனவாத அரசியல் பார்க்குமோ அதுல நம்ம மெஜாரிட்டி பெரும்பான்மை அரசியல் பார்க்கவே கூடாது. அது போல ஜாதியில போய் நீங்க பெரும்பான்மை பார்த்தோம்னா அது பல சிக்கல்கள்ல சமூகத்தோட சமநிலை சீரழிக்கும். இது வந்து நான் இது வேற வழி இல்லை. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது எல்லா கட்சிகளும் வரவேற்கின்றன. இப்ப 100 கேபினட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, உயர் பொறுப்புல அந்தஸ்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அதுல வந்து 90% பேருக்கு மேல உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்னு ராகுல் காந்தி கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? இல்ல, அந்த கேள்வி நியாயம் தான். ஆனா அவரே அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, எத்தனை பேர் ஓபிசின்னு பாருங்க. இந்த மனோபாவம் பார்க்க இத மாதிரியான ஒரு கண்ணோட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்களேன். அப்போ வந்து இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி மக்கள் தொகை கணக்கு நடத்தப்பட்டு ஜாதி வாரி கணக்குலாம் நடத்தப்பட்டு இந்த ஜாதிக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி அவர் எத்தனை பர்சன்டேஜ் அப்படியே ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆன விஷயம் போயிடும். அப்போ இந்த என்டையரா உலக அளவில் நம்ம வந்து இந்திய சமூகமே வேறு வித பாதையில் கொண்டு போயிடும். இல்லையே, இப்போ நீங்கள் வில்சன் வந்து பேசும்போது என்ன சொன்னார், 2% 10% இடஒதுக்கீடு, 80% 27% இடஒதுக்கீடு, இதுதான் முரண்பாடுனா இந்த முரண்பாடு களையணுமா வேண்டாமா? இல்லை, இந்த முரண்பாடுகள் களையணும். அப்போ அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லேயே நம்ம அந்த முரண்பாடை களைய முடியாத சூழல் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு எண்ணிக்கையே கிடையாது. இப்போ திரும்ப ராமதாஸ் அவர்கள் அறிக்கை என்ன சொல்றாங்க, நீங்க டேட்டா பாயிண்ட் வேணுமே, அந்த டேட்டா பாயிண்ட் போகணும்ல. ஏன்னா ஒரு பாமகவோட இடஒதுக்கீடு வரலாறு பெரிய அவங்களாலே ஒரு முக்கியமான இது, அவங்க அதை தான் முன்வைத்து 10.5% கேட்டாங்க.
இப்போ இந்த உள்ஒதுக்கீடு காரணம் இதெல்லாம் வரும்போது ரொம்ப சிக்கலா இருக்கும். ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கான இதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய சிக்கலாகும். சிக்கல் வரட்டும் அதான் சொல்றேன். இதுல வந்து சிக்கல் வந்துரும் ஏன் பயப்படணும்? இல்ல நான் என்ன சொல்றேன், இதை ஆரம்பிக்கலாம், இனிஷியேட் தான் அவங்க பண்றாங்க, பாஜக ஆகட்டும் எல்லாரும் இனிஷியேட் தான் பண்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா 100% கம்ப்ளீட் ஆகுமானா அது நீண்ட நெடிய போராட்டமா இருக்கும். இன்றைய அளவுல சமூக நீதிக்கு போராடக்கூடிய கட்சிகள் வரிசையில பாஜகவும் இணைந்திருக்கின்றன. இந்தியாவில் சமூக நீதிக்கு போராடாத கட்சிகளே கிடையாது. எல்லா கட்சிகளும் சமூக நீதி போராடுதான். ஆனா எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அதுலதான் நமக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இல்ல நடைமுறை சிக்கல்கள் இம்ப்ளிமெண்ட்ல இருக்கும் சார். ஆனா நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க ஓபிசின்லாம் நீங்க பார்க்காதீங்க அப்படின்னா அப்ப பிரதிநிதித்துவமே தேவையில்லை, இருக்கிறது அப்படியே நீடிக்கட்டும், அப்படியே நீடிக்கட்டும். நீங்க ஒண்ணு இல்ல, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுடைய ஆரம்ப கால கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முழுக்க எல்லா சமூகத்துக்கும் ஜாதி ஒதுக்கீடு இதை பத்தி ஒரு கணக்கெடுப்பு நடத்துறது பெரிய சமூகத்தை சமநிலை பாதிக்கும்னாங்க. இன்னும் இன்ஃபேக்ட் பட்டியல் சமூகத்துக்குள்ளே உள்ஒதுக்கீடு எல்லாமே வந்து பெரிய சமநிலையை பாதிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து எவ்வளவு விமர்சனங்களை எதிர்கொண்டாங்க, நிறைய எதிர்கொண்டாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் அதை நோக்கி நகர்கின்றன. திமுகவே ஒரு முழு மனதோட இதை ஆதரிப்பதா நான் பார்க்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த இதை வந்து மத்திய அரசு செய்யட்டும்னா அதனால காலதாமதம் ஆகும், அதனால பாத்துக்கலாங்கிற மாதிரி முடிவுக்குனால வந்திருக்கலாம். பாஜக கூட முழு மனதோட செய்யறதா நான் பார்க்கல. இவங்க எல்லாமே வேறு வழி இல்லை, இதுதான் ட்ரெண்டோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ இவர் வந்து திருமாவளவன்லாம் சொன்னது வந்து எங்க இப்போ எஸ்சி உட்பிரிவு பார்த்தீங்கன்னா நாங்களே முன்னேறாம இருக்கோம், ஸோ நீங்க அதுல எடுக்காதீங்க, தனியா கொடுங்க, எஸ்சி கன்சாலிடேஷன்ங்கிறது பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. நாங்களே இன்னும் முன்னேற வேண்டி இருக்குது, அது எங்களோட பர்சன்டேஜ் கம்மியாதுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ரஜினி ராம்கினா ரஜினி ரசிகர், ஆனா அவர் கமல் ரசிகர் மாதிரி பேசுறாரு, தேவையில்லைன்றாரு. காஸ்ட் சர்டிபிகேட் ஸ்கூல்ல இருந்து எடுத்தா காஸ்ட் ஒழிஞ்சிருக்கிற மாதிரி எல்லாம் கமல் பேசினாரு. எங்க நீங்க ஒரு பிரச்சனையை அறியணும்னா நீங்க ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். ஸ்கேன் பண்ணாம எப்படி நீங்க பிரச்சனையை அறிவீங்க? அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல 100 பொறுப்புகள்ல 90 பொறுப்புகள்ல உயர் சாதியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்கிறது சமூக நீதிக்கு எதிராக. ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க அமைச்சர்கள் எடுங்க, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ், இதுல யார் ஓபிசி இருக்கா, யார் எஸ்சி எஸ்டி இருக்கா? நான் கேட்கிறேன், இந்த திரு மோடியோட அமைச்சரவையில ஒரு ப்ராமினன்ட் எஸ்சி அமைச்சர் சொல்ல முடியுமா? ராம்கினாட சொல்ல முடியுமா? அதுக்கு நீங்க ரிசர்வேஷன், நீங்க சட்டம்லாம் கொண்டு வர வேண்டாமே, ஒரு நல்ல எண்ணம் இருந்தா போதும்ல. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா ஏன் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை கொண்டு வரக்கூடாது? ஃபினான்ஸ் மினிஸ்டரா கொண்டு வரக்கூடாதா? அதுவே ஒரு மெசேஜ் தானே. இப்போ வந்து முன்னேற்றம் வந்திருக்கு, அவங்க ஹேண்டில் பண்ண முடியும், யாருமே கிடையாது. அப்புறம் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனையே பைபாஸ் பண்ணிட்டு நீங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல டைரக்டா நீங்க ரெக்ரூட் பண்றீங்க. ஐஎம் எம்பிஏ படிச்சவங்க, ஐஐடி படிச்சவங்கன்னா அப்ப ரிசர்வேஷன் நீங்க குழி தோண்டி புதைக்கிறீங்க. நீங்க சொன்ன அந்த செக்ரட்டரி லெவல்ல டெஃபினட்டா கிடையாது, ஹிஸ்டாரிக்கலா கிடையாது. அதற்கு காரணம் காங்கிரஸும் கூட. 2011ல நீங்க காஸ்ட் ஓபிசி சென்சஸ் எடுக்கணும், கணக்கு எடுக்கணும்னு சொன்னீங்க, எடுத்து அதை வெளியே விடலையே. அவங்களும் எதிராக தானே இருக்காங்க. மண்டல் கமிஷனே அறிக்கையே வெளில விடாதவங்க தானே காங்கிரஸ். ஒரு மனமாற்றம் இருக்கிறது நல்ல, வேற வழியே இல்லைன்ற இடத்துக்கு தான் காங்கிரஸ் நகர்ந்திருக்கு. அப்போதான் எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும். பட் இந்த ரிசர்வேஷன் இஸ் a must. நீங்க ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிசஸ் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும்னா இது தேவைதானே. எங்க ராம்கி முரண்படுறாரு? எனக்கு 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம சிறுபான்மை சமூகங்கள் இருக்குல்ல, இப்போ நம்ம அதை பார்க்குற பார்வையை இப்போ இஸ்லாமியர்களாக மட்டும் பார்க்க மாட்டோம், இஸ்லாமியர்களோட உள்பிரிவுகள்லாம் இப்போ விஷயத்துக்கு வரும். அதை பற்றிலாம் ஒரு பேச்சுகள் விவாதம் ஆகும். கிறிஸ்துவ சமுதாயம், எல்லா சிறுபான்மை சமூகங்களுக்கும் உள்பிரிவுகள் நிறைய இருக்குது. அது பெருமளவில் பொது இடங்கள் விவாதம் இல்லை. இப்போ நீங்கள் முழுக்க இதை நம்ம நோக்கி இதை ஜாதி கணக்கெடுப்பு அப்படிங்கும் போகும்போது அந்த பிரச்சனைகள் அவ்வளோ. அது சிறுபான்மைக்குன்னு ஒரு 3.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அருந்ததியருக்குன்னு ஒரு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதை அந்த கணக்கு எடுத்தா தானே தெரிஞ்சிருக்கும். அதுல உட்பிரிவுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமன்றதை நீங்க புள்ளிவிவரம் வந்தா தானே தெரியும். அதுதான் வரணும், வேற வழியில வந்துதான் ஆக போகுது. ஏன்னா எல்லாருடைய கோரிக்கையும் இப்படிதான் இருக்கிறதுனால வரதான் போகுது. ஆனா இதனால ஒரு பெரிய சமநிலை பாதிக்கப்படும். ஏன் எப்படி பாதிக்கப்படும்? நீங்க வந்து இதுவரைக்கும் இப்ப நீங்க இந்த மந்திர் மண்டல் அந்த கான்ட்ரவர்ஷியல் இந்த இது ஆரம்பிச்சது சர்ச்சையே கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கான கோர் இஷ்யூ தான் ஆக்சுவலா. அது என்ன, பாஜக வந்து அடிப்படையில் ஜாதி ரீதியாக இந்து சமூகம் வந்து பிரியக்கூடாதுங்கிற நோக்கத்துல அவங்க சொல்றாங்க. இது மண்டல் வரும்போது அதுக்காக தான் இது தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற்றம் ஒரே மாதிரி இருக்கா இல்ல. இன்னைக்கு அது வந்து இது ஒரு 1000 காண்ட பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், மந்திர் மண்டல் 2 விஷயம் போகும்போது 1000 காலத்து பிரச்சனையை எப்படி நம்ம வந்து சரி பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்ப எடுக்கிறோம்ல, இந்த டேட்டா எடுக்கிறதே ஒரு பெரிய அடுத்த ஸ்டெப் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மந்திர் மண்டல் சும்மா இரு தரப்புல நியாயங்களை காங்கிரஸ் புரிந்து கொண்டதுனால தான் அவங்களே சமதூரத்தை விலகி இருந்தாங்க. எந்த 2 பக்கமும் தரப்புல ஆதரிக்காம. ஆனா இன்னைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு இடத்தை நோக்கி நகராங்கன்னா என்ன
காரணம் அரசியல் தான் காரணம். ஏன்னா அவங்களுடைய வலு தேசிய அளவில் குறைந்து விட்டது, வேறு வழி இல்லை, இதுதான் வெகுஜன அரசியல், இதை கையில் எடுப்போம் அப்படிங்கிற முடிவு வந்ததுனாலதான் அவங்க முதல்ல அரசியல்ங்கிறத கடந்து சமூக நீதியும் உள்ளடக்கியதான இந்த கோரிக்கை. சாமிநாதன், சாதி ஒழிப்பு பேசக்கூடிய தமிழ்நாட்டுல இதெல்லாம் தேவையில்லை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு ராம்கி வேறொரு கோணத்துல அதை அணுகிறாரு. இல்ல, அது சரியான கோணம் இல்ல சார் அணுகிற கோணம். ஆக்சுவலா இன்னைக்குமே தமிழகத்துக்குள்ள ஜாதி ரீதியான முரண்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. இன்னமும் அடித்தட்டு மக்களை மேல்மட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான விஷயங்களாலையும் சமூக நீதியை சார்ந்து இதை மையப்படுத்தி பேசுறதுனாலையும் தான் பலதரப்பட்ட மக்களும் இன்னைக்கு அடுத்த நிலையில ஒரு விளிம்பு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நகர்ந்திருக்காங்க. சோ அதனால இமீடியட்டா இதெல்லாம் நீர்த்து போகணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது கட்டாய தேவை. இன்றைய சூழல்ல காலத்தினுடைய கட்டாயமா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நிச்சயமா நடத்தப்பட வேணும். ஆனா அதுல நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு விழிப்புணர்வுடைய இந்த மாநிலம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்குமே ஒரு வேங்கவியல் பிரச்சனையை நம்ம பாக்குறோம். அப்படி பல பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கும் நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத தேவையில்லை அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஜாதி ரீதியாக எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க. இல்ல, மனநிலை மாற்றங்கிறதுக்காக வேற சில வேலைகள் நாம செய்யணும். ஆனா சமூக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல வருவதற்கு வேற சில விதமான வேலைகள் பண்ணணும். நம்ம ரெண்டையும் குழப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த புள்ளியில தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் திரு ராம்கி சொல்றது. கரெக்டா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ஸ்டேட்ஸ். தேவையில்லை, அதெல்லாம் தான் முரண்பட்டார். தேவையில்லை, நம்ம இடைவெளி எடுத்துக்கோமா, நான் திருப்பி வரேன்.